மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் இயேசு நமக்கு நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி இறைவேண்டல் செய்வது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஜெபம். ஜெபம் நம்முடைய வாழ்வில் எத்தகைய பங்கை ஆற்றுகிறது என்கிற ஒரு கேள்வியையும் நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளில் நாம் எல்லோருமே தனிப்பட்ட விதத்திலே ஒரு கேள்வியை எழுப்பி நாம் சிந்தித்து பார்ப்போமே. நான் அல்லது நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோம்? எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? இன்றைக்கு எல்லோரும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் பொது வெளிகளில் தனியாக ஒரு ஜெபம் யாராவது ஜெபியுங்கள் என்றால் எல்லோரும் யோசிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜெபிப்பது என்பது யாரோ ஒருவருக்கு மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களுக்கு மட்டுமான ஒரு வேலையாக நாம் ஒதுக்கி விடுவதை இன்றைய நாட்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு எப்படி ஜெபிப்பது என்பதை தன்னோடு இருந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாளில் நமக்கும் கற்றுத்தருகிறார். அந்த ஜெபத்திலே நாம் முதலிலே கவனிக்க வேண்டியது கடவுளுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்வதற்காக முதலிலே நாம் ஜெபிக்க ஆசைப்பட வேண்டும். இரண்டாவது, கடவுளுடைய கவனிப்பை நாம் எப்படி தேடுவது? கடவுள் என்னிடம் எதை கவனிக்கிறார், எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் எப்படி தேடுவது என்பது நம்முடைய ஜெபமாக இருப்பது நல்லது. மூன்றாவது, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக நாம் ஜெபிப்பது. இந்த படிநிலைகளில்தான் இயேசு 3 விதமான ஒரு சிந்தனையை அல்லது 3 விதமான ஒரு ஜெபங்களை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். ஒன்று நாம் பார்க்கிறோம், உடல் ரீதியான ஒரு ஜெபத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். இங்கு உணவினை மையப்படுத்தி அவர் கூறுகிறார், நம் உடலின் தேவையும் உணவுகளின் தேவையும் அனைத்தையும் நிறைவு செய்வதுமாக இன்றைக்கு உணவு இருக்கிறது. நம்முடைய உடலின் தேவையை முதலிலே சரி செய்து கொள்வதற்கான ஜெபமாக இயேசு கற்றுத்தருகிறார். அதை தான் உடைய அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தேவையான உணவை இன்று எங்களுக்கு தாரும் என உடல் சார்ந்ததை நாம் பூர்த்தி செய்வது கொள்வதற்கான அந்த ஜெபத்தை முதலிலே கற்றுத்தருகிறார். இரண்டாவது, உறவு ரீதியான ஜெபம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். உறவுகளை நாம் மையப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே இயேசு இந்த ஜெபத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். முதல் தேவை உடல் தேவையை பூர்த்தி செய்து கொண்ட நாம், இரண்டாவது தேவையாக இருக்கிற உறவு தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார். வெறும் உதட்டிலே நாம் உறவுகளை பூர்த்தி செய்து கொள்வது அல்ல, உள்ளத்தோடு அடுத்தவரை மன்னிக்கிற, முழு மனதோடு மன்னிக்கிற அந்த மனத்திடனோடு நாம் இருக்க வேண்டும் என இயேசு அழைப்பிடுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்வது ஆன்மீக ரீதியானது. உடல் சார்ந்த உறவு சார்ந்த இந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்கிற பொழுது மட்டும்தான் ஆன்மீகம் சார்ந்த இந்த தேவையை முழுமையாக நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். அதனால்தான் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருடும். உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து இவைகளில் நாங்கள் நிறைவாக இருக்கிற பொழுது ஆன்மீகத்திற்கும் எங்களுடைய ஆன்மாவிற்கும் தீமையை தருகிற தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும் என தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருவதைப் போல இந்த நாட்களிலும் இயேசு கடவுள் நமக்கு அன்றாட உணவை வழங்குகிறார், அன்றாட உறவுகளை நமக்கு வழங்கி இருக்கிறார். இவைகளை இருந்த இரண்டுகளையும் நாம் ஒரு சேர பூர்த்தி செய்து மூன்றாவதாக இருக்கிற ஆன்மீகத்தில் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டு கடவுளை தேடுபவர்களாக, கடவுளை நாம் அதிகம் நேசிப்பவர்களாக, அதிகமாக கடவுளிடம் ஜெபிப்பவர்களாக, நாள்தோறும் கடவுளோடு உரையாடுபவர்களாக நாம் இருக்க இயேசு ஆசைப்படுகிறார். எனவே நாம் திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம். 145:13 வசனத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார்கள், உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. எனவே அவருடைய அரசும் அவருடைய ஆளுமையும் என்னாலும் இருக்கிறது. எனவே என்னாலும் அவரை நாம் தேடி ஜெபத்தின் வாயிலாக அவரோடு நம்மை தொடர்படுத்திக் கொள்பவர்களாக இந்த தவக்காலங்களில் இருக்கிற அருளை தொடர்ந்து நாம் இறைஞ்சுவோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.